4 மாசம் வரைக்கும் உங்க ரூம் சைடு பிடிச்சி வச்சிருந்தாங்களா அவங்கள? மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, இதுங்களாம் ஈஸியாக சம்பாரிச்சிருங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க சரியா? படிக்கிறதுக்கு ஒரு பணம் கொடுத்து நகையெல்லாம் அடகு வச்சு லட்சக்கணக்கில் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக மேக்கப் போட்டு 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 சம்பாதிச்சாதான் அந்த வேனிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண காசை நாங்கள் எடுக்க முடியும். ஒரு மாசத்துல 4 நாள் முகூர்த்த நாள், 5 நாள் முகூர்த்த நாள்னா அந்த நாள் மட்டும் தான் நாங்கள் சம்பாதிக்கணும். அந்த 5 நாள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் மாசம் ஃபுல்லாக எஃபோர்ட் போடணும். பேச அந்த பிரைட் சொல்றாங்க, உங்களுக்கு நான் மட்டுமா பிரைட், எவ்வளோ பிரைட் இருப்பாங்க. உங்களுக்கு புக்கிங் வரும். எப்படி வரும்? 10 டேஸ்க்கு முன்னாடி யார் புக்கிங் கொடுப்பா சொல்லுங்க? 4 மாசம் வரைக்கும் நீங்களே 4 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களாம் புக் பண்ணிருக்க மாட்டாங்க, நான் அவைலபிள் இல்லைன்னு சொன்னோன்னே. ஸோ கொஞ்சமாவது மனசாட்சியோடையும் மனிதாபிமானத்தோடையும் நடந்துக்கங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு கை குழந்தை வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு போய் இந்த மாதிரி கடைசி நாட்டில் வந்துட்டு இதை விட கம்மியாக பண்ணுறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க நம்மளே ப்ராடக்ட்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை பிளாக் பண்ணாதீங்க. என்னோட ஒர்க்கோட வேல்யூ தெரிஞ்ச பிரைட் எனக்கு எவ்வளோ பேர் வந்து எனக்கு புக்கிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. நாங்கள் இந்த முகூர்த்தம் டேட்டில் சம்பாரிச்சா மட்டும்தான் உண்டு, ஓகேவா? அவங்களெல்லாம் நம்பி தான் படிச்சு